அக்டோபர் 29. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவோம். ரோமர் 5:9. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படக்கூடும். ஒருவேளை இதுவே நாம் அவருடைய இரத்தத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும் மிக பெரியதும் ஆச்சரியமானதுமான ஓர் அனுபவமாய் இருக்கக்கூடும். நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்பதன் பொருள் நாம் ஒருபோதும் பாவமே செய்திராதவர்கள் போல் ஆக்கப்படுகிறோம் என்பதாகும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்துடன் ஒருவன் தன் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அதை அறிக்கை செய்தால் அந்த பாவத்தை துடைத்து போட்டு அதை அறவே அகற்றி விடவும் பாவம் செய்த நபரை நீதிமானாக்கவும் ஆட்டுக்குட்டியாரவரின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. ஒரு முறை ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தேவ பிள்ளையிடம் கணித சம்பந்தமான சில கணக்கீடுகள் செய்து முடிக்கும்படி ஒப்புவிக்கப்பட்டன. அவர் தன்னுடைய வேலையை முடித்து தன் மேலாளரிடம் கொடுத்துவிட்டு வீடு திரும்பினார். அங்கனம் அவர் தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கையில் தான் செய்த கணக்கு ஒன்றில் ஒரு பெரிய தவறிழைத்திருப்பதாக திடீரென்று அவரது மனதில் உதித்தது. அவர் அதிர்ச்சியுற்றார். அந்த பத்திரம் டீசல் இயந்திரங்களை உற்பத்தி செய்வதில் உபயோகப்படுத்தப்படும் மிக முக்கியமான ஒரு பத்திரமாக இருந்ததால் அந்த தவற்றினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் பெரும் நஷ்டத்திற்கு வழிவகுப்பவையாகிவிடும். ஆனால் இப்போது என்ன செய்வது? அவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றவுடன் தேவ சமூகத்தில் முழங்காற்படியிட்டு தன்னுடைய பெருமை, மதியினம், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை போன்றவற்றிற்காக மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் தன்னை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் அவருக்கு கிடைத்தது. அத்துடன் அவருடைய கவலை அவரை விட்டு அகன்றது. இருப்பினும் அவர் தான் செய்த பிழையை குறித்து மனம் வருந்தி கொண்டிருந்தார். தேவனால் அவருடைய மேலாளருடைய மேஜைக்கு சென்று அவர் செய்த தவற்றை திருத்த முடியுமா? ஆம், அதைவிட அதிகமாகவே தேவனால் செய்யக்கூடும். அடுத்த நாள் அவர் தன்னுடைய மேலாளருடைய அறை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் அவருடன் பணி புரிந்து கொண்டிருந்த சக ஊழியரில் ஒருவர் அவரை சந்தித்து, மேலாளர் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் யாவரையும் அழைத்து அந்த தேவ மனிதருக்கு இருந்த திறமையை பாராட்டி, தம்முடைய அலுவலகத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள வாலிபன் மிகவும் புத்தி கூர்மையுள்ளவராக இருக்க வேண்டும். கணக்கிடுதல், நான் ஒரு தவறிழைத்திருந்தேன், என்னுடைய தவற்றை அவர் கண்டுபிடித்து அதை திருத்தி விட்டார் என்று கூறியதாக சொன்னார். அருமையான வாசகரே, இது மிக பொருத்தமானதோர் எடுத்துக்காட்டாய் இராவிடினும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுதல் என்னும் சத்தியம் மாறாததாய் இருக்கிறது. உம்முடைய பாவங்களுக்காகவும் மதியீனமான தவறுகளுக்காகவும் நீர் மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவீராயின் உம்மை மன்னித்து நீதிமான்களாக்குவதற்கு கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நினைவிற்கொள்ளுவீராக. October 29. Justification through the blood of Jesus. Being now justified by his blood, we shall be saved from wrath. Romans chapter 5 verse 9. We can be justified by the blood of Christ. This is perhaps one of the most wonderful experiences we receive through his blood. Justified means made righteous, made as if we have never sinned. If sin is repented of and confessed with a broken and contrite heart, the blood of the Lamb has the power to erase that sin and justify the one who sinned. Once a child of God working in an office was given certain mathematical calculations to be complete. He finished the work and handed it over to his boss and went home. On the way home, to his shock, it dawned on him that he had made a major mistake in the calculations. As that document was a very important one used in the manufacture of diesel engines, the mistake would have disastrous consequences. But what could be done now? When he reached home, he knelt in the presence of God and repented for his pride, foolishness, self-confidence, etc. He got the assurance that the Lord had forgiven him and was relieved. However, he was worried about the mistake.
Can God go to the desk of the boss and correct his mistake? Yes, God can do much more than that. The next day, when he was on the way to the boss' room, one of his colleagues met him and told him that the boss had called all the staff members and praised him for his efficiency, saying, "The young man who has been newly appointed to our office must be very intelligent. I made a mistake in the calculations. He found out my mistake and corrected it." Dear reader, although this is only a crude example, the truth is the same, justified by His blood. If you truly repent for your sins and foolish mistakes, remember the blood of Jesus has the power to forgive you and justify you.